வணக்கம். நான் அமலா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியான முறையில். இப்போ மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டேன், பூரணமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி பூரணத்தை மாவில் திரட்டி உள்ளே வச்சுக்கோங்க. கோதுமை மாவு பாக்கெட்டையே நம்ம ரெண்டாக கட் பண்ணி இதே மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. நம்ம கையால் தட்டி கஷ்டப்படுறதுக்கு இதே மாதிரி ஈஸியான முறையில் போலி செய்யலாம். ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி கிண்ணம் இருக்குல்ல, அந்த கிண்ணத்தை எடுத்து நம்ம இதே மாதிரி ரவுண்டாக வச்சு நம்ம ராவி விட்டோம்னா போதும். அழகாக பாருங்கள், ஷேப் வந்து நல்லா ஒன்று போல் வந்துடும். பூரணமும் அவ்வளோவா வெளியே வராது. இப்போ ரெண்டு சைடும் தோசைக்கல்ல போட்டு கோதுமை மாவு போலி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மைதா மாவு போலியோட. இப்போ நம்ம திரட்டி வச்ச போலியை நல்லா தோசைக்கல்ல போட்டு ரெண்டு சைடும் வேக ஊற்றி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு தடவை செஞ்சு கிண்ணம் வந்து நல்லா பிளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் கல்லில் போட்டு எடுத்ததும் நல்ல சாஃப்டான போலியாக இருக்குது. நான் உங்களுக்கு கடைசியில் பிச்சு காமிக்க பாருங்கள். இப்போ ரெண்டாவது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு நல்லா மிச்ச மாவை கிள்ளி எடுத்துருங்க. இப்படி கிண்ணத்தை வச்சு அமுக்கினாலே போதும், நல்லா ஒன்று போல் வந்துடும். ஈஸியான மெத்தடு தாங்க. நம்ம மாவும் பூரணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா போலி ஈஸியாக போட்டு வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் செய்கிறேன் பாருங்களேன். பூரணத்தை வச்சுட்டு டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுருங்க. போலி போடுறது ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு பொன்னிறமாக. பாருங்கள், நான் நல்லா நல்லா ஒன்று போல் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நல்லா ஹார்டாக இல்லை, சூடாக இருக்குது.